ஸ்டீஃபன், ஸ்டீஃபன். இருடா. நான் மச்சான் கிளம்பலாமா? டேய் சர்ச்சுக்கு போறோம், பைபிள் எங்கடா? டேய் பைபிளை கையில எடுத்துனதுக்கு அசிங்கமா இருக்குறாங்க, வேற பசங்களா உட்காந்து இருப்பானுங்கடா, கலாய்ப்பானுங்கடா. நீ வேற என்னது பைபிளை கையில ஏத்துனதுக்கு அசிங்கமா இருக்கா? இந்த உலகத்தை பச்ச ராஜா நம்ம ஏசப்பா நீ செஞ்ச பாவத்துக்காகவோ என் மேல இருக்கிற சாபத்துக்காகவோ எந்த ஒரு அசிங்கமா பார்க்காம எல்லாரும் முன்னாடியே கொல்கத்தா மலை வரைக்கும் அவ்வளவு பெரிய சிலுவையை சுமந்துட்டு போனாரு. அப்படின்னா அவர் அசிங்கத்தை பார்த்தாரா? ஏசப்பாவை எல்லாரும் அடிக்கிறாங்க, அவர் மூஞ்சில எல்லாரும் காரி துப்புறாங்க, அவரை நிர்வாணமா நிக்க வச்சாங்க, அவர் கண்ணுல ஒரு துண்டை கட்டிட்டு அவரை எல்லாரும் கொட்டிட்டு உன் ஞான திருஷ்டினா கண்டுபிடின்னு அவர் எல்லாரும் கலாய்க்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவர் வெக்கப்படல. ஏன் தெரியுமா? உனக்கும் எனக்கும் பாவமணிவு கிடைக்கணும்னு ஒரே காரணத்துக்காக இதெல்லாம் அவர் சகிச்சுக்கினாரா. பைபிளை கையில எடுத்துட்டு போறதுக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இதே அசிங்கத்தை ஏசப்பா பார்த்து பாடலை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாருன்னா உனக்கும் எனக்கும் நேரத்துக்கு ரட்சிப்பு வச்சிருக்க மாட்டா. இருடா, உள்ள போய் பைபிள் எடுத்துன்னு வந்துடுறேன்.